ஆகஸ்ட் 17, 2018ல நயன்தாரா ஆக்டிங்ல ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாவும் இந்த மூவி பெரிய ஹிட் ஆகுது. ஹிட் ஆனது மூவி மட்டும் இல்ல, அந்த மூவியோட டைரக்டரும் தான். இந்த மூவிக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய டைரக்டர் அறிமுகமானாரு. அதுல இருந்து 3 வருஷம் கழிச்சு அக்டோபர் 9, 2021ல இவர் டைரக்ட் பண்ண இன்னொரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி ஒரு பயங்கரமான ஹிட் ஆகுது. அந்த படத்தோட ஹீரோக்கு இது ஃபர்ஸ்ட் 100 crore மூவியாவா அமையுது. அதுக்கான ரீசன்ல தளபதி ஃபேன்ஸும் முக்கியமா இருப்பாங்க. ஏன்னா அந்த டைரக்டரோட அடுத்த மூவில தளபதி விஜய் தான் ஹீரோ. ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மூவி மேல பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல இன்னும் அதிகமாகிற மாதிரி இந்த மூவி KGF 2 கூட கிளாஸ் ஆனது. KGF 2க்கு பயங்கரமான பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்தாலும் இந்த மூவி பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வாங்குது. இந்த டைரக்டரை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. இவர் போற ஃபங்க்ஷன்ஸ்ல கூட இவரை யாரும் மதிக்கல. எப்பவுமே ஜாலியா இருக்க அந்த டைரக்டர் ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. இவருக்கான நாள் வந்தது ஆகஸ்ட் 9, 2023. இவர் டைரக்ட் பண்ண நெக்ஸ்ட் மூவி ரிலீஸ் ஆகுது. அந்த மூவி மிகப்பெரிய ஹிட் ஆகுது. தான் ஒரு நல்ல டைரக்டர்ன்றது திரும்பவும் ப்ரூவ் பண்ணாரு. அவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நெல்சன். உங்களோட லைஃபும் எப்போ வேணா மாறலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்.